ஜெபம் செய்வோம். எல்லாம் படிக்கிறோம். மகிமை நிறைந்த எங்கள் தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உயிரோடு கூட எழுந்த எங்கள் தேவனே, ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆலயத்திலே இந்த அதிகாலை வேளையிலே கூடி வந்து ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம்பலனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உயிர்த்தெழுந்த தேவன் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறீங்க. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை ஆண்டவரே நாங்கள் ருசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உயிரோடு கூட எழுந்தீர், எங்களோடு கூட எப்பொழுதும் ஆண்டவரே ஜீவித்து அரசாளுகிறீர் என்ற நித்திய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஆண்டவரே, உம்மை முழு மனதோடு துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. வல்ல பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆராதனை ஆவியானுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆவியானவர் ஏற்று நடத்துவீராக. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க எங்கள் எல்லாருக்கும் பலன் தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 729வது பாடல், ஜீவ கிறிஸ்து உயிர் தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார் என்ற பாடலை பாடல். தேவகுமாரன் மரித்தெழுந்தார், தேவ கிறிஸ்து உயிர் தெழுந்தார், தேவகுமாரன் மரித்தெழுந்தார், பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர் தெழுந்தார், பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே, ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார், பாதாளம் யாவும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே, பாதாளம் யாவும் மேற்கொண்டவர், வேதாள கூட்டம் நடுங்கிடவே, அந்ததிகாலை மாயிருள் வேளை மன்னாதி மன்னன் உயிர் தெழுந்தார், அந்ததிகாலை மாயிருள் வேளை மன்னாதி மன்னன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா, கல்லறை காட்சி அற்புத சாட்சியே, ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார், ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்தார். நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்து பரிசுத்தரே, நாம் தொழும் தேவன் உயிருள்ளவர், நம் கிறிஸ்து பரிசுத்தரே, தாவை ஜெயித்து காட்சி அளித்து சொன்னபடியே
அழித்து சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். பூரிப்புடன் நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாத்திடுவோம். பூரிப்புடன் நாம் பாடிடுவோம், பூலோகமெங்கும் சாத்திடுவோம். என் மனஜோதி தம்மருளாவி என் உள்ளம் போற்ற உயிர்த்தெழுந்தார். என் மனஜோதி தம்மருளாவி என் உள்ளம் போற்ற உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத காட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். தந்திடுவோர் அம்பிடுவோரை எழுப்பிடுவார். நல்விசுவாசம் தந்திடுவார். நம்பிடுவோரை எழுப்பிடுவார். எக்கால சத்தம் கேட்டிட நாமும் ஏகுவோம் மேலே ஜெயித்தெழுந்தேன். எக்கால சத்தம் கேட்டிட நாமும் ஏகுவோம் மேலே ஜெயித்தெழுந்தேன். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். தேவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரன் மரித்தெழுந்தார். தேவ கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். தேவகுமாரன் மரித்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். பாவங்கள் போக்க பாவியை மீட்க பலியான இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா 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 கிறிஸ்து உயிர்த்தார். அல்லேலூயா கல்லறை காட்சி அற்புத சாட்சியே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. உற்சாகமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்தார். இல்லை அப்படி தானே? அதனால தான் எப்படி ஒரு ஆராதனை இல்லைன்னா ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறதே ஆண்டவர் இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் மேன்மைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், அந்த வல்லமையை
மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக தான். மற்றபடி ஓய்வு நாள் என்னைக்கு தான்? சனிக்கிழமை தான் வரும், இல்லை அப்படி தானே? ஆமாம். ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த உடனே எல்லோரும் சேர்ந்து என்ன செய்தாங்க? ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த நாள் தான் நமக்கு விசேஷித்த நாள் என்று சொல்லி உலகத்தில் அவரை கொண்டாட ஆரம்பித்தாங்க. வேறு யாருக்கும் இல்லாத ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இதுதான், இயேசு உயிர் தெழுந்த பண்டிகை. அல்லேலூயா. யாருக்குமே கொண்டாட முடியாது, யாருக்குமே. ஆமாம், வானத்தையும் பூமி உண்டாக்கின அவருக்கு மட்டும்தான் இந்த பண்டிகையை என்ன செய்ய முடியும்? கொண்டாட முடியும். அல்லேலூயா. ஆமாம், துவக்கம் இல்லாதவர், முடிவும் இல்லாத தேவன், முடிவும் இல்லாத தேவன். அல்லேலூயா. அவர் உற்சாகமாக, ஆண்டவரே நீர் சொன்னபடி உயிரோடு கூட சீசர்களிடத்தில் சொன்னார், மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனாலும் 3ஆவது நாள் என்ன செய்வார்? உயிரோடு கூட எழுந்திருப்பார் அப்படி சொன்னார். அவர் சொன்னபடியே என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. ஆமாம், எல்லாம் மகிழ்ச்சியோடு உற்சாகமாக பாடலாமா? கரங்களை தட்டி. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. தாவே உன் வெற்றி எங்கே? தாவே உன் கொடுக்கு எங்கே? தாவே உன் வெற்றி எங்கே? தாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம். எல்லாம் உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஆமென். சொல்பவரானம் இயேசு. அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். விண்ணும் ஒழிந்து போகும், மண்ணும் மறைந்து போகும். ஆண்டவர் வாக்கோ என்றும் என்றும், ஆண்டவர் வாக்கோ என்றும் என்றும். மாறாதது, அழியாதது, மாறாதது, அழியாதது. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், சொல்பவரானம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்ததினார் நாமும்
உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம், அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே அமிலால். சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே. சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது, சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது. சகல அதிகாரம் நமக்கு உண்டு, சகல அதிகாரம் நமக்கு உண்டு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம். ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ, ஆண்டவர் வருகை சீக்கிரமன்றோ. அபிஷேகம் பெற்று காத்திருப்போம், அபிஷேகம் பெற்று காத்திருப்போம். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறானம் இயேசு. அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே அன்பரேசு
உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா ஆனந்தமே, அன்பரேசு உயிர்த்தெழுந்தார். சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல் தவறானம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சொல்லவரானம் இயேசு. அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களாலும் கட்டுப்படுத்த முடியாத, அடக்க முடியாத மகிமையின் ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல் மேலே சத்துருவுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த உயிர்த்தெழுதல் மேலே எந்த ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா கல்லறைகளை வைத்திருந்த பொழுது அவங்க உயிரோடு கூட எந்திரிக்கணும் என்று சொன்ன நேரம் வந்த பொழுது ஒரு பெரிய கல் கூட அவரை மறைத்து வைக்க முடியலை. அந்த கல் தானாக உருண்டோடிச்சு. மகிமையின் நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். எந்த ஒரு காவலர்களாலும் அவர் காவல் காக்க முடியாது. அவருடைய வல்லமை வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடைய வல்லமை. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உடைய வல்லமை. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யும் வல்லமை. அண்ட சராசரங்களை ஆளுகை செய்யும் வல்லமை. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, அந்த வல்லமையினால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நீங்கள் உயிரோடு கூட எழுந்ததுனால தான் பரிசுத்த ஆவியானவராக எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானவராக எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாற்றும்படியாக பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ள வாசம் பண்ண நீங்கள் அவளோடு இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க. நித்திய நம்பிக்கை கொடுத்த தேவனாக்கிய கர்த்தர் எங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா. அப்பா பார்த்து கேட்போமா எல்லாரும்? ஆண்டவரே, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா. எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கப்பா. எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ள விளங்கணும்பா. அந்த நம்பிக்கையுடையவர்களாய் இந்த உலகத்தில், ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக சத்துரு எந்த போராட்டத்தை கொண்டு வந்தாலும், எந்த அக்கினியாஸ்திரங்களை கொண்டு வந்தாலும், ஆண்டவரே, அதை எதிர்த்து நிற்க எங்களுக்கு நீங்க திராணியை கொடுப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை அழிக்க சத்துருவால் முடியாது. எங்களை, ஆண்டவரை, ஒன்றுமில்லாமற் பண்ண அவனால் முடியாது. ஏன்னா உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. எங்களோடு கூட இருக்கிறீங்க. மகிமையின் நல் நம்பிக்கையாய் ஆண்டவரே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுத்து எங்களுக்குள் வாசம் பண்ணுவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுவோம். உள்ளத்தினால தந்து ராஜாதி ராஜாவையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்திலே உயிர்த்தெழுதலை பறைசாற்றின, உயிர்த்தெழுதலை ஆண்டவரே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தின ஒரே ஒரு தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. ஒரே ஒரு தேவன் நீங்க மட்டும்தான். ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன், அல்பாவும் ஒமேகாவும் மாணவர். ஹல்லேலூயா. துவக்கமும் முடிவும் நீராகவே இருக்கிறதே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ராஜாதி ராஜா, அவர் பரிசுத்தர், அவர் மாறாத கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கும் எனக்கும் அந்த மகிமையின் சாயலை கொடுக்கும்படியாக அவர் நம்மத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். அந்த உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர், உயிரோடு கூட எழுந்த ஆண்டவர். தேவதன் சொன்னான் சீசர்களை பார்த்து, அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னாங்க ஒரே ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை. அவர் உயிரோடு கூட எழுந்தார், அவர் உயிரோடு கூட எழுந்தார். இதை மற்றவங்களுக்கு போய் சொல்லுங்கன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமே அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சிகள். இன்னைக்கு உயிரோடு இருக்கிற தேவனாகிய கர்த்தர், உயிரோடு கூட இருக்கிற வல்லமையுள்ள தேவன் நமக்குள் அரசாட்சி செய்கிறார், நம்மை குணமாக்குகிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு எழுந்தவராய் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். நம்மோடு கூட இருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் நம்மோடு கூட இருந்து
கரம் பிடித்து நம்மை வழி நடத்துகிற அன்புள்ள நேசர் அவர். அன்புள்ள நேசர் அவர். நம்ம எவ்வளவுதான் அவரை விட்டு தூரம் போனாலும் ஒரு நாளும் நம்மளை புறக்கணிக்காதபடி நம் மீது அன்பு கூர்ந்து நம்ம கூட தங்கி இருந்து எல்லா வேதனைகளையும் பாடுகளையும் சகித்த தேவன் இன்றைக்கும் நாம் அவர் வேதனைப்படுத்தினா கூட நம்மோடு கூட இருந்து நம்ம தாங்கி வழி நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, வல்லமையுள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனே, உம்மை நாங்கள் தொழுது போற்றுகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உயிர் தெழுந்த வல்லமையே, சத்துருவின் தலையை நசுக்கி சாவே உன் வெற்றி எங்கே என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த மரணத்தின் கூரை முறித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரணமாகி இந்த பொல்லாத பிசாசனுடைய ஆண்டவரே அந்த கூரை, அந்த கொடுக்க நீங்க ஒடித்து போட்டீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த உலகத்துல நாங்க கண்ணை மூடினாலும் அந்த நித்திய மகிமையிலே பரலோகத்தில் உம்மோடு கூட வாசம் பண்ணும்படியான அந்த நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நித்திய நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையே நாங்கள் புகழ்ந்து போற்றுகிறோம். உண்மையே நாங்கள் வாழ்த்தி வணங்குகிறோம். உண்மையே நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமான தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நாங்கள் தொழுது ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் நல் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கனத்திற்குரிய தேவன் நீங்க மட்டும்தான்ப்பா. வானாதி வானங்களும் கொள்ளாதவரே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன ஒருவரும் கிட்டிச் சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தூயவரே, உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஆண்டவரே, வானமும் பூமியும் உடைய மகிமையுள்ள மகத்துவத்தினால் நிறைந்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமைக்குரிய தேவனே, கனத்திற்குரியவரே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். மாறி மாறி வாசிக்க முடியாத சங்கீதம் 148 சங்கீதம் 1 முதல் 14 வசனம் முடிய. சங்கீதம் 148. அல்லேலூயா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். அவருடைய தூதர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள், ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார், மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே, சகல ஆழங்களே, அக்கினியே, கல்மழையே, உறைந்த மழையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகைகளே, முதிர்வயதுள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்த வான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்காக ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, அப்படி ராஜ்யம் வருவதாக, அப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் சேர்க்க நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும்.
எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்திலிருந்து உயிர்த்து பரிசுத்தாயும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களை ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் முன்னேறி விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதி கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் முடிய கோயில்ராஜ் கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 10ஆம் வசனம் வரை. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோப்பின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறிடத்தில் வந்து, கல்லறின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய், உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து கல்லறை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமல் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. 735வது உன்னத மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா என்ற பாடம். எழுநூற்றி பாடம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார் அல்லேலூயா, மன்னன் இயேசு ஜீவிக்கிறார் அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார்,
அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரோடு மரியா போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இந்த காட்சி தருவார். கண்ணீரோடு மரியாள் போல அவரை தேடுவோம். கர்த்தர் இயேசு நமக்கு இந்த காட்சி தருவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். கனிவோடு பெயர் சொல்லி அழைத்திடுவார். காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். கலக்கமின்றி காலமெல்லாம் சாட்சி பகர்வோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. எம்மாவோ சீடரோடு நடந்து சென்றார். இறைவாக்கை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவோ சீடரோடு நடந்து சென்றார். இறைவாக்கை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து விட்டார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னால் வாழ்கின்றவர். அஞ்சாதே முதலும் முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னால் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். நாள்தோறும் புதுபலனால் நிரம்பிடுவோம். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மகிமையின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ கர்த்தாவே, நம்முடைய உயிர்த்தெழுதலின் மகிமையை கர்த்தாவே இந்த நாளில் நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்னைக்கு எம்மா ஒரு சீசர்கள் உம்முடைய வார்த்தையை ஆண்டவரே கேட்டபோது அவங்க இருதயத்தில் கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லி அவங்க சொன்னதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கி ஆண்டவரே நாங்களும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது, உம்முடைய வார்த்தையை கேட்கும்போது
ஆண்டவரே எங்கள் இருதயங்கள் திறக்கப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். எங்க மனக்கண்கள் திறக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே வல்லமையான காரியங்களை நீர் செய்து தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு உம்முடைய வார்த்தையினால் நிறைவான பலனை பெற்றவர்களாக, ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக, வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, அதன்படி வாழத்தக்கதாக ஒரு பெரிய கிருபையை நீர் இந்த நாட்களில் எங்களுக்கு கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம். வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைங்க மேல உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக, வல்லமையான காரியத்தை செய்வீராக. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இயேசு உயிரோடு கூட எழுந்தார். அல்லேலூயா. இந்த படத்தில் பார்க்குறீங்களே, அந்த சமாதி இயேசு வைத்த சமாதியினுடைய ஃபோட்டோ, சரிதானா? இன்றைக்கும் அது எப்படி இருக்குது? காலியாக தான். ஆமாம், எங்கேயுமே என்ன இல்லை, திறந்த சமாதி எங்கேயுமே இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. இந்த உலகத்திலே ஒரே ஒரு சமாதி, திறந்த சமாதி. யாருடைய சமாதி? இயேசுனுடைய சமாதி மட்டும்தான். அல்லேலூயா. ஆமாம், ஏன்னா அங்கே இல்லை, அவர் உயிரோடு கூட எழுந்தார். மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் அந்த செய்தியே என்னதுன்னா, செய்தியின் தலைப்பே உயிர்த்தெழுந்த இயேசுவை வைத்திருந்த இடம். இதோ அவரை வைத்திருந்த இடம். அவன் காட்டினான், இதோ அவரை வைத்திருந்த இடம். அவரை வைத்த இடம் இப்போ எப்படி இருக்குது? காலியாக இருக்குது. அவர் வைத்திருந்த இடம் காலியாக இருக்குது. சீசர்கள் சில பேர் போய் பார்க்கும்போது தலைமாட்டில் ஒரு தூதனும் கால் மாட்டில் ஒரு தூதனும் இருந்தான் அப்படிங்கிறது இன்னொரு சுவிசேஷத்தில் என்ன செய்யப்பட்டிருக்குது, சொல்லப்பட்டிருக்குது. ஏதோ ஒன்று. ஆனால் யார் இல்லை? இயேசு அங்கே இல்லை. அவரை வைத்த இடம் இந்த இருக்குதுப்பா, ஆனால் இயேசு அங்கே இல்லை. இயேசுவுக்கு ஒரு இடம். அந்த இடத்தை கொடுத்தது யாரு? அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு என்ற ஒரு மனிதன். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு என்ற இயேசுவின் சரீரத்தை பிலாத்தோனிடத்தில் போய் கேட்டு வாங்கி, அவர் மரித்திட்டாரா என்று சொல்லி விலாமில் குத்தி செக் பண்ணிவிட்டு அவரை கொண்டு போய் எங்கே வச்சாங்க? கண்மலையில் வெட்டப்பட்டிருந்த புதிதான ஒரு கல்லறையில் கொண்டு போய் என்ன செய்தாங்க? இயேசுவை வைத்தார்கள். இயேசு என்ன செய்தாங்க? வைத்தாங்க இல்லையா? அப்போ கண்மலையில் வெட்டப்பட்ட ஒரு புதிதான ஒரு கல்லறை, கண்மலையில் வெட்டப்பட்ட ஒரு புதிதான ஒரு கல்லறை. இந்த கண்மலை என்கிற வார்த்தை என்னென்னா, கண்மலையை பற்றி வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லியிருக்குது. மோசே இஸ்ரேல் ஜனங்கள் வழி நடந்து வரும் பொழுது மோசையை பார்த்து சொன்னார், அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யி? பேசு. அந்த கண்மலையை பார்த்து நீ என்ன செய்யி? பேசு அப்படின்னு சொன்னார்ல. எம்ப என்ன செய்யிட்டான்? ஓங்கி ஒரு அடி அடித்தான். ஓங்கி அதனாலே எங்கே போகலை? கானானுக்குள்ளே போக முடியாமல் போச்சு. கானானுக்குள்ளே அந்த கண்மலை, அதாவது வேதத்தில் அது சொல்லும்போது அந்த கண்மலை அவர்களோடு கூட பயணம் செய்து கொண்டே இருந்தது. அந்த கண்மலை அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது. அவர்களுக்கு என்ன செய்துதான்? தண்ணீர் கொடுத்தது. அது கொரிந்தியரில் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பவுலப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொல்றார்? வாசி கேட்போமா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. நமக்கு ஒரு கண்மலை உண்டு. அந்த கண்மலையிலிருந்து நமக்கு என்ன வருது? தண்ணீர் புறப்பட்டு வருகிறது.
அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அந்த 4ஆம் வசனத்தில், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், ஞானபானத்தை குடித்தார்கள். அந்த கண்மலை அவருங்க கூட என்ன செய்யுது சென்றது. அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை அவங்க என்ன செய்தாங்க குடித்தாங்க. அந்த கண்மலை யாரு? கிறிஸ்துவே. அந்த கண்மலை இங்கேயும் இந்த அரிமத்தியா ஊரானாய் யோசேப்பு ஒரு கண்மலையில் வெட்டப்பட்ட ஒரு கல்லறையில் கொண்டு போய் யாரை வச்சாராம்? இயேசுவை வைத்தார். இயேசுவை என்ன செய்தார்? வைத்தார். இப்போ நாம் இயேசுவை எங்கே வைக்கிறோம்? நாம் இயேசுவை எங்கே வைக்கிறோம்? வச்சுருக்கோம். நாம் வைத்திருக்கிற இடம் எது? அந்த இயேசுவுக்கு கொடுத்துருக்கிற இடம். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குல்ல. கொஞ்சம் வசதியானவங்கன்னா உனக்கு இந்த பெட்ரூமு, உனக்கு இந்த பெட்ரூமு, உனக்கு இந்த பாத்ரூமு, உனக்கு இந்த பெட்டு, உனக்கு இந்த தலையானை, உனக்கு இந்த பெட்ஷீட்டு இப்படின்னு தனித்தனியாக நினச்சிவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு இடத்த நினச்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. இல்லை இப்போ ஹாஸ்டலுக்கு போனால் உனக்கு இந்த ரூம்பா, இத்தனை நம்பர் ரூமு, 4 பேர் உட்காந்துக்கோங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு இடத்த நினச்சிவாங்க, ஒதுக்கி கொடுப்பாங்க. இதே போல் நம்ம வாழ்க்கையில் இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்குறோம். இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறோம். அந்த இயேசுவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் எது? அவருக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கிறோம். அவருக்குன்னு ஒரு இடத்த வச்சுருக்கிறோம். அந்த இடத்துல இருந்து அந்த லிமிட்டுக்கு மேலே அவர் என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் அவர் என்ன செய்யக்கூடாது? தலையிடக்கூடாது. எங்கள் மாட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அவர் செய்ய வேண்டியது மட்டும் என்ன செய்யணும்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு தான் காணப்பட்டது. எங்களுக்கு வேண்டிய பொருள்களை என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கணும். காடை வேணும்னா காடை கொடுக்கணும், சாப்பாடு வேணும்னா மண்ணா என்ன செய்யணும்? கொடுக்கணும். தண்ணி வேணும்னு கேட்டால் என்ன செய்யணும்? தண்ணி கொடுக்கணும். எங்கள் தேவைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தெய்வமாய் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யக்கூடாது, தலையிடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஆளுகை செய்யவும் கூடாது, தலையிடவும் கூடாது என்று சொல்லி இஸ்ரவேலர் வச்சுருந்தாங்க. அதனால அவங்க இஷ்டப்படி என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய ஆலோசனையை தேவனுடைய தாசனாகிய மோசே சொன்னால் கூட சில பேரால் அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியலை. இதை செய்யாத அப்படின்னா அதை தான் என்ன செய்வாங்க. இதை பேசாத அப்படின்னா அதை தான் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அங்கே போகாத அப்படின்னா அங்கே தான் என்ன போவாங்க. ஆனால் அதனால் அவங்களுக்கு கிடைத்தது என்ன? ஒரு கூட்டம் நேரே பாதாளத்துக்குள்ளே நிச்சயிட்டு உயிரோடு போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் ஏறி போய் கானானை நாங்கள் பிடிக்க போகிறோம், நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தாங்க? ஏறி போனாங்க. அவங்க முறியடிக்கப்பட்டு தோல்வியை அவங்க வாழ்க்கையில் நினைச்சுதாங்க சந்தித்தார்கள். தோல்வியை அவங்க வாழ்க்கையில் சந்தித்தார்கள். இன்றைக்கு நாம் இயேசுவுக்கு கொடுத்துருக்கிற இடத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன உண்டு? விடுதலை உண்டு. நம்ம வாழ்க்கையில் உயர்வு உண்டு. நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையை நிச்சய முடியும். ஆமாம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் அவர் மேலே நாம் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம், அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற இடம் என்ன, அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிற இடம் என்ன. இப்போ இயேசுவுக்கு ஒரு இடம் கொடுத்துருந்தாங்க. அவர் மரித்த உடனே அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. என்ன இடம் கொடுத்தாங்க? கல்லறை. இல்லை அப்படி தானே? ஆமாம், மரித்தவர்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்றாரு, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கிறவர்களும் தேவனை துதிக்க மாட்டாங்க. ஆனால் நாமும் இது முதற்கொண்டு என்னென்னைக்கும் நினைச்சுவோம், தேவனை துதிப்போம். சங்கீதத்தில் வாசி கேட்போம். 115ஆம் சங்கீதம் 17. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் என்ன செய்ய மாட்டாங்க? கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. கர்த்தரை என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. தேவனை நாம் ஆராதிப்போம், அவர் உன்னதமான தேவன் அப்படின்னு சொன்னா பரலோகத்தில் எப்போ பார்த்தாலும் அங்கே ஆக்ஷன் நடக்குது.
கேருபீன்களும் சேராபீன்களும் என்ன செய்கிறாங்களாம்? 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் பறந்து கொண்டு, 2 சட்டைகளால் தன் கால்களை மூடிக்கொண்டு அவங்க தேவனை என்ன செய்கிறாங்களாம்? எப்படி துதிக்கிறாங்க? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் அவருடைய மகிமையுள்ள மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிறது என்று ஓயாமல் என்ன செய்கிறாங்களாம்? சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வாயே என்ன செய்யாது, வெளிக்காது. இங்கே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக இருக்கிற நாம் கர்த்தருக்கென்று கொடுத்த இடம். மரித்தவர்கள் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் தேவன் என்ன செய்ய மாட்டாங்க? துதிக்க மாட்டாங்க. ஏசப்பா அவங்களுக்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரமும் அவங்க உள்ள என்ன செய்யணும்? கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் என்ன செய்தாங்களாம்? ராத்திரி தூக்கத்தில் எந்திரிச்சா கூட என்ன செய்யணும்? வாய் ஆண்டவர் ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன செய்யணும்? தூக்கம் வரும் வரைக்கும் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதை என்ன செய்யலாம், இதை என்ன செய்யலாம், அங்கே இடிக்கலாமா, இங்கே இடிக்கலாமா, அதை கட்டலாமா, இதை கட்டலாமா, இந்த பணத்தை எங்கே போடுறது, அந்த பணத்தை எப்படி புரட்டுறது. அதாவது தேவனுக்கு கொடுத்திருக்கு உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய இல்லத்தில், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் தேவனுக்கு நீ கொடுத்திருக்கிற இடம் எது? ஏன் உன்னால தேவனை விடுதலையாய் ஆராதிக்க முடியல, தேவனை விடுதலையாய் துதிக்க முடியல? தேவனை விடுதலையா 4 பேர் கூட உட்கார்ந்து பழக்கம் விடணும், வீணான வார்த்தையை பேசணும்னா உனக்கு நேரம் போகிறதே தெரியாமல் என்ன செய்கிற, பேசுகிற. ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும், தேவனை உட்கார்ந்து துதிக்கணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். அப்படின்னா அதுக்கு இருதயத்தில் எண்ணம் இல்லை, அதுக்கு இடமும் இல்லை, அதுக்கு இடமும் இல்லை. ஏன்னா தேவனுக்கு நீ கொடுத்துருக்கிற இடம் எப்படிப்பட்டது, எந்த இடத்துல நாம் வச்சிருக்கிறோம். தாவீது ராஜா 16வது சங்கீதத்தில் 16ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசி கேட்போமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. எங்க வச்சிருக்கிறாரா? கர்த்தரை எப்பவும் எங்க வச்சிருக்கேன்? எனக்கு முன்னதாக வைத்திருக்கிறேன். எனக்கு முன்னதாக, ஆமாம், எப்பவும் அவருக்கு எனக்கு ரைட் ஹேண்டில் என்ன செய்கிறாரு? அவர் இருந்துக்கிட்டே இருக்கிறார். எப்பவும் எங்கே இருக்காரு? இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு, இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. பின்னால் ஒரு ஃப்ரெண்டு, முன்னால் ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. என் ஃப்ரெண்டு சொல்கிற மாதிரி தான் நான் செய்வேன் அப்படிங்கிறது கிடையாது. உனக்கென்று ஒரு தலைவன் கிடையாது. சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக அவர் வைத்த இடம் என்னது? அவருக்கு முன்பதாக அவர் வைத்திருந்தார். அவருக்கு முன்பதாக வைத்திருந்தார். நாம் எங்கே வச்சுருக்கோம்? ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் பிடிச்சிருக்குது, இந்த வியாபாரம் பிடிச்சிருக்குது, அதனால் இதை செய்ய போகிறேன். ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன், வாங்க. சங்கீதக்காரன் சொன்னார், எனக்கு முன்னால் வச்சுருக்கிறேன், எனக்கு முன்னால். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் வாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன? நீங்கள் போங்க, நான் வரேன்னா அது வேற. நான் போகிறேன், நீங்கள் வாங்கன்னா, எப்பா நான் முன்னாடி போகிறேன்ப்பா, நீங்கள் வாங்கப்பா, வந்து சேர்ந்துருங்க அப்படின்னா, நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் வாங்க. அதாவது நீ ஒன்றை விரும்பி, நீ ஒன்றை செயல்படுத்த தீர்மானம் பண்ணி திட்டம் போட்டு ஆண்டவர்கிட்ட அந்த அப்ளிகேஷனை வைக்கிறது வேற. ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி ஒரு ஆசை வருத, இதை செய்யலாமா, இந்த காரியத்தில் எனக்கு முன்னதாக சென்று எல்லாவற்றையும் நீங்கள் ஆயத்தப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்கறது வேற. இயேசுவை எந்த இடத்துல வைத்திருக்கிறோம்? சங்கீதக்காரன் சொன்னார், எனக்கு முன்னதாக வச்சிருக்கிறேன்னா. ஆண்டவர் சொல்றாரு, நான் போகலாமா? சங்கீதக்காரன் எதுக்குனாலும் அந்த வெளிசர் இடத்துல போகலாமா, சண்டை போடலாமா, போ, நான் உனக்கு முன்னால் என்ன செய்யிருப்பேன் சொல்ல. முசுக்கட்டி செடியில் அப்படியே கிர்ன்னு ஒரு எரிச்சல் கேட்கும்போது நான் உனக்கு முன்னால் எங்கே போயிருப்பேன்? அங்கே நீ சண்டை போடுறதுக்கு முன்னாலே அவங்கெல்லாம் கீழே நினைச்சிருவாங்க, விழுந்துருவாங்க. நினைச்சிருவாங்க, விழுந்துருவாங்க. நீ யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நீ பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்காக சகலவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனை எங்கு வைத்திருக்கிறாய்?
சில பேர் வச்சுருக்குறாங்க. எங்கே வச்சுருக்குறாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அவங்க தேவைக்கு மட்டும்தான் யார் வேணும்? தேவைக்கு மட்டும்தான். தண்ணி வேணுமா? ஆண்டவர் வேணும். சாப்பாடு வேணுமா? ஆண்டவர் வேணும். கறி வேணுமா? ஆண்டவர் வேணும். தங்களுடைய தேவை, சத்ருவை ஜெயிக்க வேண்டுமா? யார் வேணும்? ஆண்டவர். மற்ற நேரம்லாம் யாரை தேடுறதில்ல. அவங்க இஷ்டப்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இஷ்டப்படி வாழக்கூடிய, உன்னுடைய தேவைக்காக மட்டும் நீ ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிற, இதுக்காக பயந்து பயந்து ஆண்டவரை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவரை முன்னதாக வைத்து அவருடைய ஆலோசனையை கேட்டு, ஆண்டவரே நான் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, இந்த காரியத்தில் நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்களா அப்படிங்கிறத கேட்டு நாம் என்ன செய்யணும்? கேட்டு என்ன செய்யணும்? செய்தால் சகலமும் நன்மைக்கு எதுவாக என்ன செய்யும்? நடக்கும். இல்லை? ஆமாம், ஆண்டவர் சொன்னார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்த பட்னியாக கிடக்கும், ஆனால் நீ கர்த்தரை தேடிக்கொண்டே இருப்பாயானால், கர்த்தரை உனக்கு முன்னதாக வைத்திருப்பாயானால் ஒரு நன்மையும் உனக்கு என்ன செய்யாது? குறைவுபடவே செய்யாது. ஆனால் கர்த்தரின் தேவைக்காக மட்டும் நீ தேடுவாயானால், ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தின் காரியத்திற்காக மட்டும் கர்த்தர் மேலே நீ நம்பிக்கை வைத்திருப்பாயானால் நீ ஒரு பரிதாபமான ஒரு ஜீவன். எல்லாரை பார்க்கிறோம் நம்ம எப்படியா பரிதவிக்கப்படக்கூடியவர்களாய் இருப்போமா? இந்த உலகத்தின் காரியத்திற்காக, உன்னுடைய சுகத்திற்காக, உன்னுடைய தேவைக்காக, உன்னுடைய பிள்ளைகளுக்காக, உன்னுடைய ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் ஆண்டவரை தேடாத. இஸ்ரேல் ஜனங்கள் தண்ணிக்காக ஆண்டவரை தேடினாங்க, சாப்பாட்டுக்காக ஆண்டவர் என்ன செய்தாங்க? அனுதின தேவைகளுக்காக தேவனை தேடினார்கள். ஆனால் இன்னைக்கு நாம் எது வந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் தான், என்னை எந்த பாதையில் கொண்டு போனாலும் நான் மகிழ்ச்சியாக என்ன செய்கிறேன்? வாரேன். எனக்கு முன்னால் நீங்கள் போகிறீங்க, எனக்கு முன்னால் நீங்கள் போகிறீங்க. ஆண்டவர் நமக்கு முன்னதாக போகும் பொழுது அது அக்கினியாக இருந்தாலும், அக்கினியில் நடந்தாலும் நீ அது என்ன செய்யாது? வேகாதிருப்பாய். அக்கினி உண்மையில் என்ன செய்யாதான்? பற்றாது. அக்கினி உண்மையில என்ன செய்யாது? பற்றாது. வேதம் சொல்லுகிறது. அது நடந்தது. அது என்ன செய்யுது? நடந்தது. ஏன்னா உனக்கு முன்னால், ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் நான் உங்களுக்கு பின்னால் தான் வரணும், நீங்கள் எனக்கு முன்னதாக சென்று சகலவற்றையும், அவர் நமக்கு முன்னதாக சென்று கோணலானவைகளை என்ன செய்கிறாராம்? செவ்வையாக்குகிறார். அல்லேலூயா. நீ உனக்கு முன்னால் வச்சேன்னா கோணலான காரியங்களை அவர் என்ன செய்வார்? செவ்வையாக்குவார். கோணலான காரியங்களை செவ்வையாக்குவார். தீமையான காரியமாய் தெரியும், ஆனால் இது நன்மைக்கு எதுவாக தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நடத்துவார். அல்லேலூயா. தீமைன்னு நினைக்காத. அவன் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள், ஆண்டவர் தீங்கான காரியத்தை செய்தார், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஒரு சம்பவம், ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன், எனக்கு மட்டும் ஏன் கேட்காத. வாழ்க்கையில் எது நடந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மைக்கு எதுவாக தான் என்ன செய்யும்? நடக்கும். அல்லேலூயா. ஆகவே தீமையானாலும் நன்மையானாலும் ஆண்டவருக்கு என்ன செய்ய? நன்றி செலுத்து. ஆண்டவருக்கு என்ன செய்ய? நன்றி செலுத்து. ஏற்ற நேரத்தில் சரியான காரியத்தை என்ன செய்வார்? நடத்துவார். சரியான காரியத்தை ஏற்ற நேரத்தில் நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலவற்றையும் வாழ்க்கையில் நன்மையாய் மாற்றுகிறவன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவத்தை வைத்துக்கொண்டு இதுதான் முடிவுன்னு நினைக்காத. இது முடிவல்ல, இது முடிவல்ல. இந்த காரியத்தில் தேவன் உன்னோடு கூட உனக்கு முன்னதாக சென்று செயல்பட நீ அனுமதிக்கணும். ஆண்டவர் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு உன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை நடத்துறது இல்லை. ஆண்டவரை ஒரு இடத்துல உட்கார வச்சிருது. ஆண்டவருக்கு கூட உன் வீட்டில், உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்கிற இடம் எது? சங்கீதக்காரன் சொன்னார், எனக்கு முன்னதாக வைத்து நோக்குகிறேன், எனக்கு முன்னதாக. ஆமாம், இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டோடைய மகிமை என்னன்னா, நல்லா கவனிக்கணும். உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமை என்னன்னா, இப்போ மகதலேனா மரியாள் அவங்க கூட எல்லாம் பெண்கள் வெள்ளை போலம் துபோருக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆண்டவரை தேடி போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கல்லறைக்கு போகிறாங்க. தேவதன் சொல்கிறான், யாரை தேடுறீங்க? நசரேனா இயேசுவை தேடுறீங்க? அவர் வைத்த இடம் இந்த இருக்கு, ஆனால் இப்போ அங்கே இல்லை. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நீ எங்க வச்சிருந்தியோ அங்க இல்லை. இப்போ நீ என்ன இடத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருந்தாயோ அந்த இடம் மாறி போச்சு. ஏன்னா அவர் வாழ்க்கையில் என்ன செய்யிட்டாரு? உயிரோடு கூட எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் ஆத்துமாவின் நேசர், ஆத்துமாவின் நேசர் இல்ல? ஆமா. சங்கீதக்காரன் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு? என் ஆத்துமாவை தேற்றி, இல்லை அப்படிதானே? அப்படிதானே சொல்றாரு, என் ஆத்துமாவை தேற்றி. என் ஆத்துமா வேதனையில் இருந்தாலும் சரி, அது கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, என் ஆத்துமாவை அவர் என்ன செய்கிறார்? எப்போ பார்த்தாலும் அந்த ஆத்மாவை அணைத்து தட்டி கொடுத்து தேறுதல் என்றால் அப்படிதான். அதுக்கு தான் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு என்ன பெயர் வச்சாங்க? ஆத்மாவை தேற்றுகிற, ஆமாம், அவர் தேற்றவாளன். அல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவருக்கு நீ இடம் கொடு. பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வர்றதுக்கு நீ அனுமதி. ஆவியானவரே என் கூட தங்கியிருங்க, என்னை விட்டு போயிடாதீங்க. ஒரு சின்ன தவறு செய்கிறதுனால அவர் உன்னை விட்டு ஓடிட மாட்டார். ஆனால் என்ன செய்வார்? துக்கப்பட்டு கொண்டு இருப்பார், துக்கப்பட்டு கொண்டு இருப்பார். ஆண்டவர்கிட்ட போ. தவறு செய்யாத மனுஷன் கிடையாது. தினம் என்ன செய்கிறோம்? சிந்தனையினால், வாயினால், நம்முடைய ஒவ்வொரு செயல்னால அவரை துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். என்ன செய்கிறோம்? அவரை அடுத்த நிமிஷம் போய், ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், உணர்வுள்ள இருதயம், அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? ஆண்டவரே அடுத்த செகண்டு தப்பு பண்ணி, ஏன்னா சாகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? தவறுகள் செய்கிறோம். அடுத்த நிமிஷம் போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன், சாரி ஆண்டவரே. மன்னிப்பதற்கு தயவு பெருத்த ஆண்டவர் மன்னித்து மறுபடியும் அந்த தவறை செய்யாதபடி உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்கிற தெய்வன், சகாயம் செய்கிற. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் யோசித்துப்பார், ஆண்டவருக்கு எந்த இடம் கொடுத்துருக்குற? அவருக்கு முதலிடம் கொடுத்து அவரை முன்னதாக வைத்து அவருடைய ஆலோசனையின் படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்துறியா, அல்லது உன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கியா? எல்லாம் முழங்கால் பிடிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அவர் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராய் நீ ஏற்றுக்கொண்டாயானால், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில பிரவேசிப்பாரானால், அவரை வைத்த இடம் மாறி போகும். அவர் நீ எந்த இடத்துல நீ வச்சிருக்கிறையோ, அன்றைக்கு கல்லறையில் வைத்தாங்க, தூதன் வந்து சொன்னா அவர் இங்கே இல்லை, முந்தி இருந்தார், முந்தி இருந்தார், முந்தி அவருக்கு கொடுத்த இடம் இதுதான். ஆண்டவர் கிரியை செய்ய முடியாதபடி மரித்து போன ஆண்டவராக செயல்பட விடாதபடி அவரும் வாழ்க்கையில் வச்சிருந்த வாழ்க்கையில் அவர் செயல்பட வேண்டுமானால் அவர் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராய் வாழ்க்கையில் பிரவேசிக்க நீ இடம் கொடு. ஆண்டவரே என் வாழ்க்கையில் உயிரோடு கூட எழுந்த ஆண்டவராய், உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் செயல்படணும்ப்பா. ஒரு மரித்து போன இயேசுவா என் வாழ்க்கையில உங்களை வைத்து கொண்டிருக்க நான் விரும்பல. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி செயல்படணும்னு விரும்புறீங்க? என்னை எந்த பாதையில நடத்தணும்னு விரும்புறீங்க? அந்த பாதையில நான் நடக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் சொல்ல முடியுமா? ஆண்டோடைய சமூகத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி என்னை நடத்துங்க, உம்முடைய விருப்பத்திற்கு செயல்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவோமே. ஏசப்பாவை பார்த்து, தேவனாகிய கர்த்தர் உன்னையும் என்னையும் அதற்கென்று தெரிந்து கொண்டார். அவருடைய வாஞ்சிகள், அவருடைய விருப்பம் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு விரும்புகிறார், அந்த வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடு. அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடு. வேதத்தை வாசி, வேதத்தின் மூலமாய் உன்னோடு கூட பேசுவார். நீ இதை செய்தது தப்பு, இந்த காரியத்தை இப்படி செய்திருக்கணும், நீ இந்த வழியில போனது தப்பு, நீ என்னுடைய ஆலோசனையின்படி நட. சங்கீதக்காரனுக்கு ஆண்டவர் சொன்னார், வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை அவருக்கு கொடுத்தார். அதே போல வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசி நாங்கள் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு போதித்து, தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னதாக சென்று கோணலான சகலவற்றையும் செவையாக மாற்றி எங்களை நடத்த போகிற தயவிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மரித்து போன ஒரு இயேசுப்பா இல்லைப்பா, உயிரோடு கூட எழுந்து நித்திய காலமாக எங்களோடு கூட இருந்து அரசாட்சி செய்கிற ராஜாதி ராஜாவாய் எங்களுக்கு முன்னதாக செல்ல எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனாய கர்த்தர் நடத்துவீராக, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில்
ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்ப்பேயும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம் மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Amen.